بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى إنا أنزلناه في ليلة القدر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லனாகி அல்லாஹுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக. உலகத்துக்கு தலைவராக வந்த எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய சாலிஹான நல்லடியார்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்விலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவைகளை நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்வில் முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான சங்கையான ஒரு மாதத்திலே நம்மவர்களை வீட்க வைத்திருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு இரக்கம், அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு ரஹ்மத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லதபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு இல்லண்டா நீங்க எல்லாம் ஷைத்தான வழிபட்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய இரக்கம், அருட்கொடை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லண்டா நீங்க எல்லாம் நஷ்டமடைந்திருப்பீர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இமாம்கள் சொல்லுவார்கள், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ ஜனாசாக்களை கடந்திருப்போம், எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்திருப்போம், எத்தனையோ மனிதர்களுடைய ரூஹு தங்களுடைய கரங்கள்ல வைத்திருக்கும். சொல்லுவோமா இல்லையா? இந்த கையில இருந்தா ரூஹு வைத்திருச்சு. எத்தனையோ மனிதனுடைய ஹயாத்தோடு வாழ்ந்திருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று மண்ணறையில் வாழ்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் அவர்களை பார்த்திருப்போம், ஹயாத்தோடு இருந்தார்கள், இப்பொழுது ஜனாசாவாகி விட்டார்கள், மையத்தாகி விட்டார்கள். அன்பார்களே, எத்தனை மையத்துகளை கடந்து வந்திருப்போம், எத்தனை மையத்துகளை பார்த்திருப்போம், எத்தனை மையத்துகளை சுமந்திருப்போம். சொல்லுவார்கள், ஒரு மனிதன் உலகத்துல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் உலகத்துல ஒரு மையத்தை கண்ணால பார்த்ததுக்கு பின்னால அவன் தனக்கு ஒரு மௌத்து இருக்குதே என்று படிப்பின பெறலண்டா உலகத்துல அவன் எங்க போய்த்து படிச்சேலான். உலகத்துல படிக்கிறதுக்கு ஆக சிறந்த இடம். ஒரு மனிதன் மையத்தை பார்க்கிறான், மையத்தை பார்க்கிறான், நடமாடிக்கொண்டிருந்தான், நல்லா இருந்தானே. அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, இன்று ஜடமாகி விட்டானே, மையத்தாகி விட்டானே. அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, எனக்கு ஒரு மௌத் இருக்குதே என்று ஒரு மனிதன் படிக்கலண்டா உலகத்துல இவன் படிக்கிறதுக்கு இடம் இல்லை.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மையத்துக்கு என்ன இல்ல? அந்த மையத்துக்கு ரூஹ் இல்ல, அந்த மையத்துக்கு ஹயாத் இல்ல. அல்லாஹ் ஹயாத் எனும் சந்தர்ப்பத்தை எடுத்து விட்டான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த மனிதனிலிருந்து பிடுங்கி விட்டால் அந்த மனிதனுக்கு பேர் தான் மையித், அவனுக்கு பேர் தான் ஜனாஸா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹயாத் எனும் சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லுவார்கள் இமாம் அவர்கள், ஏ மனிதனே, இவன் மௌத்தாகி விட்டான், இவனுக்கு ஒரு தஸ்பீஹ் சொல்ல முடியாது, இவனுக்கு ஒரு தக்பீர் சொல்ல முடியாது, இவனுக்கு ஒரு தஹ்மீத் சொல்ல முடியாது, இவனுக்கு ஒரு தஹ்லீல் சொல்ல முடியாது, ஒரு சுஜூத் செய்ய முடியாது, ஒரு ருகூ செய்ய முடியாது, ஒரு குர்ஆனுடைய எழுத்தை பார்க்க முடியாது, படிக்க முடியாது, தொழ முடியாது, சதகா செய்ய முடியாது, தான தர்மம் செய்ய முடியாது, ஒரு ரூபாய் காசும் எடுக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் மனிதனே, ஹயாத் எனும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். உனக்கு தஸ்பீஹ் செய்யலாம், தஹ்மீத் செய்யலாம், தக்பீர் சொல்லலாம், தஹ்லீல் சொல்லலாம், சுஜூத் செய்யலாம், ருகூ செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். அன்பார்ந்தவர்களே, ஹயாத் எனும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹயாத் எனும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து இன்று என்னையும் உங்களையும் அல்லாஹ் நோன்பு பிடிக்க வைத்திருக்கிறான். இந்த ஹயாத்து அடுத்த வருடம் இருக்குமா இல்லையா என்பது தெரியாது, அடுத்த வருடம் இருக்குமா இல்லையா என்பது தெரியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹயாத் எனும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன், அடியார்களோடு எவ்வளவு இரக்கமுள்ளவன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதன் அடியான் பாவம் செய்கிறான், அவனுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறான், அவனுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான். சொல்லுவார்கள், ஏ அடியானே, போதையில் இருக்கிறாய், நீ போதையில் இருக்கிறாய், உன்னை பலவைகள் தீண்டுவதற்காக இருக்கிறது, பாம்பு உன்னை கொத்த பார்த்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அந்த ஆபத்திலிருந்து உன்னை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒரு நீண்ட நெடிய சம்பவம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஏ அடியானே, நீ அல்லாஹ்வை மறந்து விட்டாய், எத்தனையோ பாவங்கள் கண்களால, கரத்தால, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுடைய வாய்களால, தங்களுடைய காதுகளால எத்தனையோ பாவங்கள் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் நீ செய்து கொண்டிருக்கிறாய். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஓண்ட ஹக்கில் ஒன்ன மறக்கல்ல, உன்னைய அல்லாஹ் மறக்கல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்துணை பாவங்கள் நடந்த போதிலும் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்க விரைஞ்சி வாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரைந்து வரும்படி சொல்கிறான், அல்லாஹ் விரைந்து வரும்படி சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாவ மன்னிப்பை கேட்குமாறு சொல்கிறான், பாவத்தை மன்னிப்பதாக சொல்கிறான். அடியான், யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான், ஏ அடியானே, உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நோன்பு நோற்றிருக்கிறோம், ரமதானை அடைந்திருக்கிறோம், ரஹ்மத் விசாலமாக வருகிறது, பாவ மன்னிப்பு விசாலமாக வருகிறது, இதுக்கும் மினன்னார், நரக விடுதலையை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒரு பரக்கத்தான காலத்திலே இருக்கிறோம், அப்படி ஒரு முபாரக்கான காலத்திலே இருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களிலே, அன்பார்ந்தவர்களே, அதைகளை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலே ஹயாத்தோடு இருப்பதை விரும்பினார்கள். அல்லாஹும்ம பல்லிகனா ரமதான். அன்பார்ந்தவர்களே, யா அல்லாஹ், ரமதானை அடையும் பாக்கிய தாயா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான்.
அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாக யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்க செஞ்சது வபல்லிகனா ரமலான். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் ரமலானை எட்டக்கூடிய பாக்கியத்தை தா, ரமலானிலே ஹயாத்தோடு இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். சகோதரர்களே, அவ்வளவு மக்ஃபிரத்தை, அவ்வளவு ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விசாலமாக அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கும் மாதம் ரமலானுடைய மாதம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க யாரும் நிராசையாகிவிடப்படாது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஒரு அடியான் தவறு செய்கிறான். ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது, ஒரு அடியான் அவன் நன்மை செய்ய நாடினால் அவனுக்கு ஒரு நன்மை செய்த கூலி கிடைக்கிறது. ஒரு நன்மையை செய்து விட்டால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1லிருந்து 10 அது 100ஆக பெருக்கப்படுகிறது, 700ஆக பெருக்கப்படுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால், பாவம் செய்ய நாடினால் அல்லாஹ் பாவத்தை எழுதுவது கிடையாது. ஒரு பாவத்தை செய்து விட்டால் இந்த அடியான் பாவம் செய்து விட்டான் என்று ஒரு பாவம் எழுதப்படுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்களுக்கும் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அடியான் தௌபா செய்வான், அவனுடைய பாவத்தை நீங்க இப்பொழுது எழுத வேண்டாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் உடனடியாக அவன் அதுக்கு மாற்றமாக ஒரு நன்மையை செய்து விட்டால் அந்த நன்மை அவனுடைய பாவத்தை அழிக்கிறது. சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் பாவத்தை கழுவுறதுக்கு வச்சிருக்கிற சிஸ்டம் ஹதீஸுடைய கருத்துல வருது, மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்தா ஷௌகத யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கவலை, துக்கம், சஞ்சலம், சோர்வு, களைப்பு, ஹதீஸுடைய கருத்துல வருது களைப்பு. ஒரு மனிதனுக்கு டயர்ட் ஆகுது, காலில் குத்துற ஒரு முள்ளா இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியாருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு ஹதீஸ்ல வந்திருக்குது, லை கஃபின்னல்லாஹ லை யுகஃபிரு அனில் முஃமினி ஹதாயாஹு குல்லஹா பிஹும்மா லைலத்தின். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியானுக்கு ஒரு இரவு ஏற்படக்கூடிய காய்ச்சல் முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியான் எப்படி இருக்கிறான்? ரமலானிலே பசித்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகன் அவன் செய்யக்கூடிய அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி கூலி கொடுக்கப்படுகிறது? தொழுதால் இந்த நன்மை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள், ஜகாத்து கொடுத்தால் இந்த நன்மை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போனால் இந்த நன்மை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். இல்ல சியாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்புக்கு அல்லாஹ் வ அன அஜ்ஸி பிஹி, அவனுக்கு நானே கூலி கொடுக்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன இருக்கிறது நோன்புல? நோம்புல என்ன இருக்குது? ஒரு அடியானுக்கு தாகம் வந்தா, ஒரு அடியானுக்கு பசிச்சா, ஒரு அடியானுக்கு களைப்பு வந்தா, ஒரு அடியானுக்கு கவலை ஏற்பட்டா, ஒரு முஃமினுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய காலத்துல பகல் பொழுதுகளிலே அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி தாகித்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் தொழுகிறானா? ஓ, இவர் தொழுகாயாளி. இவன் ஜகாத்து கொடுத்தானா? இவன் ஜகாத்தை வெளியாக்குகிறான். இவன் ஹஜ்ஜுக்கு போனானா? நான் ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறேன், ஹாஜியார் ஆகிவிட்டார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுக்கும் இஹ்லாஸ், அவனுக்கும் ரப்புக்கும் இடையிலே இஹ்லாஸ் இருக்கிறது. அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு இருக்கிறது, அவன் நோன்பாளியா இல்லையா என்பது ரப்புல் ஆலமீனும் அவனும் மட்டுமே அறிவார்கள். வீடு இருக்கிறது, வீட்டிலே யாருமே இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகளும் இல்லை, பெற்றோரும் இல்லை, குடும்பமும் இல்லை, பசிக்கிறது, தாகித்திருக்கிறது, வெயில் கடுமையாக இருக்கிறது, இப்ப வீட்டுக்கு போனான்டா யாருமே இல்ல, ஃப்ரிட்ஜ திறந்தா நல்ல சர்பத் இருக்குது, நல்ல கூல் தண்ணி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இப்ப நினைக்கிறான் யாருமே இல்ல, தண்ணிய கொஞ்சம் குடிச்சா எங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்
டயர்ட போக்கிக் கொள்ளையிலுமே. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளம் சொல்லுது இல்ல இல்ல, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். உன்ன மனைவி இல்ல, உன்ன புள்ள இல்ல, உன்ன குடும்பம் இல்ல, மஹல்லால யாருமே இல்ல, நீ தனிமையில் இருக்கிறாய், அல்லாஹ் பார்க்கிறான். நீ நோன்பாளியா இல்லையா? இவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நோன்பு வைத்தான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான் வஅன அஜ்ஸி பிஹி, இதன் காரணமாக அல்லாஹ்வே அவனுக்கு கூலியாகி விடுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்ட்ட இந்த ரமதானில் இருந்து எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய தக்வா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய காலத்துல பசித்து அவன் நோன்பு நோக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அவனுக்கு குடிக்க முடியாது, அவனுக்கு தாகித்திருக்க வேண்டும், அவன் சாப்பிடக்கூடாது. அது எத்துணை ஹலாலான சாப்பாடாக இருந்தாலும் சரி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு மனைவி இருந்தாலும் அவனுக்கு குடும்பம் நடத்துறது ஹராம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டுப்பாட்டை, இந்த பேணுதலை, இந்த பயத்தை ரமதான் அல்லாத காலத்துல அல்லாஹ் உமைகளை தடுத்திருக்கிறானோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அந்த தடுத்தவைகளை நான் வாழ்க்கையிலே தடுத்து வாழ வேண்டும். எப்படி ரமதான்ல ஏனைய காலங்களில் ஹலாலானதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், நான் அதன் பக்கம் போக மாட்டேனோ, அதே மாதிரி ரமதான் அல்லாத ஏனைய 11 மாதங்களிலே அல்லாஹ் தடுத்தவைகளை நான் தடுத்து வாழ வேண்டும், நான் தடுத்து வாழ வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த ரமதானை ஒரு பாக்கியமாக எடுப்போம், என்னோட வாழ்க்கைக்குரிய ஒரு மாற்றமாக எடுப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்துல தான் அல்லாஹ் புனிதமான குர்ஆனை இறக்கி வைத்தார். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முபாரக்கான ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள், குர்ஆன் ஓதுவதை கேட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலம் வந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்பார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் இருக்கிறதே, குர்ஆனை ஓதுவதும் சுன்னத்து, குர்ஆனை கேட்பதும் சுன்னத்து, ஓதுவதும் சுன்னத்து, கேட்பதும் சுன்னத்து. தராவீஹுடைய காலங்களிலே குர்ஆனை கேட்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறோம். ரமதானுடைய காலத்திலே ஒரு சுன்னத்தை செய்தால் ஃபர்துடைய கூலி, ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய கூலியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம், குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் சத்தத்தை விட வேறு யாருடைய சத்தத்தையும் குர்ஆனுடைய ஓசையையும் அல்லாஹ் விரும்பி கேட்பது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் குர்ஆனுடைய சத்தத்தை அல்லாஹ் விரும்பி கேட்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்வார்கள், குர்ஆனை ஓதுங்க, கொஞ்சம் கேட்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் கேட்கிறதுக்கு ஆறுதலாக இருக்குது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம். எங்களோட குழந்தைகளை குர்ஆன் உடையவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த முபாரக்கான மாதத்திலேதான் குர்ஆனை, பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைத்தான். அதனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளையும் ததப்புரோட, தக்வாவோட, ஒரு வகையான ஈமானோட. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாங்கள் கல்பால கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, ரமதான் கடக்குது, இதோ ரமதானுடைய அரை மாதங்கள் முடிய போகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நாங்க குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கலண்டா எவ்வளவு பெரிய நஷ்டம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், யார்
யாரு ரமதானுடைய மாதத்துல குர்ஆன் ஓதவில்லையோ, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கவில்லையோ, ஏனைய காலங்களிலே அல்லாஹ் குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு அல்லாஹ் எந்த நசீபையும் கொடுக்க மாட்டான், எந்த நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் அதிலே ஆறுதல் இருக்கிறது, குர்ஆன் அதிலே நிம்மதி இருக்கிறது, குர்ஆன் அதிலே கல்புக்கு வெளிச்சம் இருக்கிறது, குர்ஆன் அதிலே ஆரோக்கியம் இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை எடுப்போம், அதனை பார்ப்போம், அதனுடைய மகாரிகளை படிப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாதாடுகிறது, கியாமத்துடைய நாளிலே வாதாடுகிறது. ஒரு மனிதனை கபரிலே வைக்கப்படுகிறது, அது இருளின் வீடு, புழுப்பூச்சிகளின் வீடு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்க ஃபேன் இல்ல, அங்க வெளிச்சம் இல்ல, அங்க ஏசி இல்ல, அங்க கம்ஃபர்டபிள் இல்ல, எங்களை அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நாலா பக்கமாக அவனுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறது. ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு காரியங்கள் அது கியாமத்துடைய நாளிலே அடியாளுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். முதலாவது சொன்னாங்க குர்ஆன், முதலாவது சொன்னாங்க நோன்பு. நோன்பு இருக்கிறது, நோன்பு செல்லும், யா அல்லாஹ் இவனை சாப்பாட்டிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் இவனை நான் தடுத்து வைத்திருந்தேன், யா அல்லாஹ் இவனுக்கு நேற்று சிபாரிசு செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தா யா அல்லாஹ். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இவனை இரவு காலங்களிலே யா அல்லாஹ் இவன் தூங்குவதை விட்டு நான் இவனை தடுத்திருந்தேன். இவன் குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தான், குர்ஆனை ஓதினான், குர்ஆனை படித்தான், குர்ஆனை படித்தான், குர்ஆனை விளங்கினான். யா அல்லாஹ் இவனுக்கு சிபாரிசு செய்வதற்கு எனக்கு அனுமதித்தா அல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின்களே, இந்த இரண்டுக்கும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே சிபாரிசு செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம், குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம், குர்ஆனை நமது வாழ்க்கையாக எடுப்போம், குர்ஆனை நாங்கள் அப்படியே முத்தமிட்டுக் கொள்வோம், அதனுடைய பக்கங்களை அழகாக பிரட்டுவோம், அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மகாரிஜ்களை பேணி ஓதுவோம். அலிஃபுக்கு ஒரு மஹ்ரஜ், பாக்கு ஒரு மஹ்ரஜ், தாக்கு ஒரு மஹ்ரஜ், இவைகளை படிப்போம் நாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு எழுத்து பிழைச்சாலும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொழுகையே பாத்திலாகிடும். அன்பார்ந்தவர்களே, எங்கட குழந்தைகளை படிக்கும்படி ஏவுவோம். அன்பார்ந்தவர்களே, தகப்பனுடைய ஜனாசா, தாயுடைய ஜனாசா முன்னால வச்சப்பட்டிருக்குது, இப்பதான் மகன் வந்து மசாயில் படிச்சுறாரு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் எங்க ஃபாத்திஹா ஓதுறது, எங்க ஸலவாத் ஓதுறது, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு மட்டும் போதுமா? அன்பார்ந்தவர்களே, அவருக்கு பதில் சொல்லணும், ஸ்ரீதேவி இப்போ உங்களோட வாப்பட கடைசி தொழுக, இத சரியா தொழுவிச்சணும், ஹஸ்ரத் தொழுவிச்சட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சு கொடுப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால நாம் கொஞ்சம் கல்வி கெடுப்போம். ரமதானுடைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை விட அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு உலகத்துல ஒரு சாதனம் கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு முபாரக்கான ஒரு குர்ஆன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தான். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தான். நாட்களிலே ஆக சிறந்த நாள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளிலே அல்லாஹ் இறக்கி வைத்தார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப உலமாக்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவுல குர்ஆனை இறக்கி வச்சா அப்ப மக்கால மதீனால 23 வருடங்கள் குர்ஆன் தேவை ஏற்றாற் போலதான இறங்கிச்சு. அப்ப எப்படி குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவுல இறக்கி வைக்கப்பட்டுச்சு? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத்தை இந்த இடத்திலே உலமாக்கள் கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வானலோகத்துக்கு இறக்கி விட்டான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கிறான். 7வது வானம் தான் பைத்துல் மாமூர். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மஸ்ஜித் இருக்குதே, அங்க மலக்குமார்கள் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் அங்கு செல்கிறார்கள், இபாதத் செய்கிறார்கள். அந்த 70
70,000 மலக்குமார்கள் மறுபடி ரிட்டர்ன் வாரது கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளுக்கு போனாங்கண்டா யாருமே ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அந்த மஸ்ஜித் எவ்வளவு பெருசா இருக்கும், அதோடைய விசாலம் எப்படி இருக்கும்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி ஒரு மஸ்ஜித் தான், அதே மாதிரி ஒரு வீடு தான் துனியால அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டி துனியாவுடைய வானத்திலே பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக இறக்கி விட்டான். குர்ஆனை அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸா என்ற அந்த மலக்குமார்கள் இபாதத் செய்யக்கூடிய மஸ்ஜிதுக்கு இடத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக குர்ஆனை இறக்கி வைத்தான். அங்கிருந்துதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடம் கட்டம் கட்டமாக அல்லாஹ் சந்தர்ப்பத்திற்கு ஏற்பாற் போல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால குர்ஆனை நாங்கள் ஓதுவோம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம், குர்ஆனை முத்தமிடுவோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை கண்ணியப்படுத்துவோம், அதனை படித்துக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, எங்கட வீடுகளை குர்ஆனுடைய மாஹோலாக ஆக்கணும். நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும், ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோமா, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம், அல்லாஹ்விடம் இறைஞ்சுவோம். யா அல்லாஹ், நான் ஒரு குர்ஆனை முடிச்சிட்டேன் யா அல்லாஹ், ஏன் இவ்வளவு தேவை இருக்கு யா அல்லாஹ். உலமாக்கள் சொல்றாங்க, அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அன்பார்களே, இன்றைக்கு நாங்க 5 ஜுஸு முடிச்சிட்டோமா, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பார்கள். 2 ஜுஸு அல்ல, ரமலானுடைய மாதத்திலே 60 குர்ஆன் முடிப்பார்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாளைக்கு காலையில ஒரு குர்ஆன், மாலையில ஒரு குர்ஆன் கிதாபுகள்ல எழுதுறாங்க. தராவீஹ்ல ஒரு குர்ஆன், மொத்தமாக 90 குர்ஆன் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரமதானிலே முடிப்பார்கள். இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையிலே காலையில ஒரு குர்ஆன், மாலையில ஒரு குர்ஆன், தராவீஹ்ல ஒரு ஜுஸு, மொத்தமாக 61 குர்ஆன்கள் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மக்ஃபிரத்து பொருந்திய, ரஹ்மத்து பொருந்திய இந்த காலத்திலே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பாவங்களை நாங்க விட்டுடணும் சகோதரர்களே. இந்த மக்ஃபிரத்து பொருந்திய மாதத்துல கூட அன்பார்ந்தவர்களே 4 மக்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் போனஸாக தருகிறார். பாவங்களின் பக்கம் இருந்தா, பாவம் செய்தால் அடியானே பாவத்திலிருந்து மீண்டு இஸ்திக்ஃபார் செய், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் சொல்கிறார், நீங்க பியோ தௌபா செய்யுங்க, நீங்க பியோ தௌபா செய்யுங்க. பியோ தௌபாண்டா என்ன? முதலாவது நிபந்தனை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹுல் முஸ்லிமிலே எழுதுகிறார்கள். முதலாவது நிபந்தனை நதாமத், அவனுக்கு பாவத்திலே அவனுக்கு கை சேதம் உண்டாக வேண்டும். நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே, நான் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டேனே, உள்ளம் சொல்லுது நதாமத், கை சேதம். ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லி பொக்கெட்ல இருந்து காணாம போனா எப்படி பதறுவாரு, எப்படி அவருடைய ரியாக்ஷன் இருக்கும்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவன் பதறுகிறான், நதாமத் உண்டாகிறது, நான் ஒரு பாவத்தை செய்தேனே. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை செய்தார்கள், என்ற இஸ்திக்ஃபாரை செய்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் அதை செய்யவில்லை என்றிருந்தால் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் சொல்கிறார், கியாமத்துடைய நாள் வரும் வரை மீனுடைய வயிற்றில தான் இருந்திருப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த இஸ்திக்ஃபாரிலே, அந்த தௌபாவிலே 2 பாகம் இருக்கிறது. முதலாவது பாகம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறான். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக, யா அல்லாஹ், உன்னை தவிர வேற ரப் இல்ல. யா அல்லாஹ், உன்னை தவிர வேற ரப் இல்ல.
இன்னி குந்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானக், நீ பரிசுத்தம் அடைந்து விட்டாய். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார். இரண்டாவது பாகம் இன்னி குந்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் ஒரு பாவி யா அல்லாஹ். முஹாஜிர் மக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துஆவிலே ஏன் இவ்வளவு சக்தி இருக்கிறது? ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய நேரத்திலே 313 முறை இந்த இஸ்திக்ஃபார ஓதி அவருடைய தேவையை கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நடிகார்களே, ஆக்கப்பூர்வமான அம்சத்தை உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன எழுதுறாங்க? முதலாவது அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார். இரண்டாவது இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நதாமத் யா அல்லாஹ், நான் ஒரு பாவி யா அல்லாஹ். முதலாவது நிபந்தனை. அன்பார்ந்த அல்லாஹ்வின், இரண்டாவது அந்த பாவத்தை நான் இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வது, அந்த பாவத்தை விட்டு விடுவது, அந்த பாவத்தின் பக்கம் இதற்கு பின்னால் செல்ல மாட்டேன் என்ற உறுதி கொள்வது. அன்பார்ந்தவர்களே, முதலாவது கை சேதம், இரண்டாவது பாவத்தை விட்டு விடுவது, மூணாவது பாவத்தின் பக்கம் இதன் பின்னால் செல்ல மாட்டேன் என்ற உறுதி கொள்வது, நாலாவது அதற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்க பியோ தௌபா செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய அர்த்தம் இதுதான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மக்ஃபிரத்து பொருந்திய இந்த மாதத்திலும் கூட அல்லாஹ் 4 மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது மனிதன் யாரு? முதுமினு ஹம்ரின். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் இருக்கிறாரு, அவர் போதையில இருக்கிறாரு, அவர் விட தயார் இல்ல. அன்பார்ந்தவர்களே, அது எதுவாக இருந்தாலும் சரி, திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, அன்பார்ந்த அல்லாஹ்வின், அது ஒரு புகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, போதை வந்தாலும் சரி, போதை வராவிட்டாலும் சரி, போதை வந்தாலும் சரி, போதை வராவிட்டாலும் சரி, அனைத்துக்கும் ஒரே பாவம் தான், அது ஹராம், அது கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதுமினு ஹம்ருடைய போதைய உட தயார் இல்லைவரே, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது சொன்னார்கள் காஃபிய ரஹீமின், குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உறவை துண்டித்து வாழ்வனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தையே இறக்க மாட்டான் உங்கள ஒரு குடும்ப உறவை துண்டித்தவர் இருந்தாலும் சரி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாரு. மூணாவது சொன்னாங்க, யாரு தெரியுமா? ஆகுல் லிவாலிதை, தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோரை நோவினை செய்கிறான். அவங்களுக்குரிய ஹக்க கொடுக்கிறார் இல்ல, அவங்களுக்குரிய ஹக்க கொடுக்கிறார் இல்ல, அவங்களுக்கு ஏசுறாரு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உலகத்துல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தாயுடைய உள்ளம் நோகுது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் விடுத்தம் ஒரு தாய் கோல் எடுக்கிற, ஹசரத் கொஞ்சம் வாங்கலே வீட்டுக்கு, நான் நிர்வாகத்துல கொஞ்சம் வர சொன்னேன். போனாங்க 2 பேர் நிர்வாகத்துல போய்த்து பார்த்தா அந்த தாய் செல்றா, ஹசரத் ஏன் இவன் இப்படியாப்பட்டவன்? மகனை வச்சு கொண்டு சொல்றா, ஹசரத் இவன் ஏண்ட மகன் தான், நான் உங்களை சாட்சியாக வச்சு துஆ செய்றேன். என்ன துஆ செய்யுமா? ஏண்ட மகன் இப்ப மௌத்தா போனாலும் எனக்கு சந்தோஷம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோரை நோவினை செய்கிறான். எந்த நலவையும் பார்க்க முடியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மக்ஃபிரத்துடைய மாதம். அல்லாஹ் ரமதானிலே ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை வாரி வழங்குகிறான். எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயுடைய தந்தையுடைய ஹிதுமத்துல ஹக்குல குறைபாடு செய்றாரா, அவங்களுடைய உள்ளத்தை ரோகிக்கிறாரா, அன்பார்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். விரைவாக தௌபா செய்வோம். அன்பார்ந்தவர்களே, கரங்களை பிடித்து மன்னிப்பு கேட்போம், அவருடைய ஹக்குகளை கொடுப்போம். அன்பார்களே, மனைவிக்கு என்ன ஆசை இவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். என் புள்ள என்ன தின்னும் அது தெரியும். என் மகனுக்கு என்ன கலர் விருப்பம், என் மனைவிக்கு என்ன கலர் விருப்பம், இந்த நேரத்தில் அவங்களுக்கு எது சூட்டபிள், இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாரு. என் தாய் என்ன சாப்பிடுவா, என் தாய் என்ன குடிப்பா, என் தாய்க்கு தகப்பனுக்கு வாப்பாக்கு ரமதான்ல எது விருப்பம், அவருக்கு கொஞ்சம் உறப்பு கூடியாக இருக்கும். அவர் அப்படித்தான் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாரு, அவர் அப்படித்தான் பழக்கப்பட்டு இருக்கிறாரு. இப்ப உங்க ஹயாத்தோட இல்ல.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் அநியாயம் செய்து விட வேண்டாம். அவர்களை பாருங்க, அவருடைய கரங்களுக்கு முத்தமிடுங்கள், முகத்துக்கு முத்தமிடுங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயுடைய முகத்தை பார்ப்பதை அல்லாஹ் இபாதத்தாக்கி வைத்திருக்கிறான். முகத்தை பார்த்தாலே நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான்ல எங்கட தாய்க்கு தகப்பனுக்கு நாங்க ஹிதுமத் செஞ்சா, அவங்களுடைய ஹக்க நிறைவேற்றினா, அவங்களோட உச்சி குளிரும் சகோதரர்களே, அவங்களோட கல்வி குளிரும் சகோதரர்களே. அந்த கல்வி குளிர்வது இருக்குதே, அதனுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாகும். தாய் ஒரு தந்தை கைய வசத்தி, யா அல்லாஹ் ஏண்ட புள்ளட கடனை நீக்கிடியா அல்லாஹ், ஏண்ட புள்ளட சிரமத்தை நீக்கிடியா அல்லாஹ், உடனடியாக அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையை திருத்துவோம் நாங்க, எங்களோட வாழ்க்கையில இபாதத்தை கொண்டு வருவோம் நாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது சொன்னாங்க முஷாஹின். முஷாஹின் யாரு தெரியுமா? இதுல பலவிதமான விளக்கங்கள் இருந்தாலும் உலமாக்கள் சொல்லுகிறாங்க, முஷாஹின் தான் ஒன்று ஃபித்னாக்காரன். அவர் ஃபித்னா, அவர் தான் ஊர்ல ஃபித்னா, அவரால மக்கள் பயப்படுறாங்க. அல்லண்டா சமூகத்துக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. இல்லைன்னா யாரோட, தன்னுடைய சகோதரனோட, அயலவர்களோட, இருக்கக்கூடிய முஸ்லிம்களோட, நண்பர்களோட 3 நாளைக்கு மேலால பேசாம இருக்கிறாரு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட குரோதங்களை நாங்கள் ஒழித்து விடுவோம், எங்கட குரோதங்களை ஒழித்து விடுவோம். உலகம் இருக்குதே, இது தீர்த்து கொள்ளும் இடம். இங்க தீர்த்துக் கொள்ளலாம். கடன் எடுத்திருந்தா அதை கொடுத்துடலும், அநியாயமாக எடுத்திருந்தா இந்தாங்க வாப்பா ஸ்ரீதேவி என்னைய மன்னிச்சுக்கோங்க, இந்தாங்க உங்களோட ஹக்குன்னு கொடுத்துடலாம். யாருக்காவது அடுத்திருந்தால் ஸ்ரீதேவி நோம்பு வந்துருச்சு, வாங்க என்னைய நீங்க மன்னிச்சுக்கோங்க, இல்லாட்டி அல்லாஹ் என்னைய மன்னிக்க மாட்டான், ஒரு மானக்காவோட முடிச்சு உலகம் தீர்த்து கொள்ளும் நாள். அன்பார்ந்தவர்களே, கயாமத்தில போய் தீர்க்கேலா, கயாமத்துடைய நாள், தீர்ப்பு வழங்கப்படும் நாள். அங்க அல்லாஹ் தீர்ப்பை வழங்குவான், அவன் தீர்ப்பிலே நீதமானவன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆடை குத்தினாலும் கயாமத்துடைய நாளிலே அதற்கும் தீர்ப்பு வழங்கப்படும். கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு வழங்கப்பட்டு தீர்க்கப்படும். அதனுடைய ஹக்குகளோட அது அப்படியே மண்ணோடு மண்ணாகி வைத்திடும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் தீர்க்கப்படும் நாள் கயாமத்துடைய நாள், தீர்த்து கொள்ளும் நாள் கயாமத்துடைய நாள், தீர்ப்பு வழங்கப்படும் நாள். அதை பயப்படுவோம், கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட ரமதான அல்லாஹ் சிறப்பாக்கி தருவார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால கொஞ்சம் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். அல்லாஹ் ரமதான்ல எதை எதிர்பார்க்கிறான்? பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குவதை எதிர்பார்க்கிறான், அடியான் குர்ஆனோடு முஹப்பத் உண்டாக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாற்றங்களோட நாங்க ரமதான கழிச்சா அன்பார்ந்தவர்களே, ஏனைய 11 மாதத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக கழிக்கும் பாக்கியத்தை தருவார். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு மக்ஃபிரத் செஞ்சிரியா அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், ரமதானை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது யா அல்லாஹ், வேகமாக செல்கிறது யா அல்லாஹ், சுருக்கம் உன்னுடைய ரஹ்மத் வேகமாக எங்களை விட்டு போகுது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களை யாரையும் யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், பாவிகளாக மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் அற்றவர்களாக மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, மக்ஃபிரத்தை அடைந்தவர்களாக, இத்துக்கும் மினன் நாரை அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமதானிலே பரக்கத் செய்திடுவாயாக, கிருபை செய்திடுவாயாக, முழு முஸ்லிம்களையும் பாதுகாத்திடுவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في محكم التنزيل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه